வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான வெறும் 3 பொருள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு லட்டு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அது என்ன லட்டு? அதுதான் அவல் லட்டு, அதாவது போஹா லட்டு. ஸோ இந்த லட்டுவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் 3 பொருட்கள் தாங்க தேவை. நான் இன்றைக்கி 1 கப் போஹாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா இருத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பீசஸை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் வெல்லம். இன்றைக்கி இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உள்ளே சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நெய் சூடானதும் நம்ம தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா வறுபடணும். நீங்கள் நெய்யில் தேங்காவை வறுக்காமல் அப்படியே கூட இந்த லட்டுவை செய்யலாம். ஆனால் நெய்யில் வறுத்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வறுக்கிறேன். தேங்காய் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் போஹாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 கப் வெல்லம் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி மிக்சியில் அரைக்க வேண்டியதான். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேணாம். நம்ம போஹாவை வாஷ் பண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போது நம்ம லட்டு பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 கையிலையும் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் லட்டு மாதிரி பிடிக்க வேண்டியதான். 2 கை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு லட்டும் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோதான். லட்டு ரொம்ப ஈஸியாக வெறும் 3 பொருள் வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சிட்டோம். அவ்வளோதான், போஹா லட்டு, அவல் லட்டு ரெடி. ஸோ நான் இன்றைக்கி இந்த 1 கப் அவல் வச்சு 10லேருந்து 12 லட்டு வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சுவையானது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.